இப்போ நம்ம எக்ஸ்டீரியர்னு வந்துட்டோம்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கிரில்லெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுடியோட லுக்கு கொடுக்குதுங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து நான் ஆல்ரெடி நம்ம ரீகேப் வீடியோவில் சொன்ன மாதிரி இதில் அந்த 6 டியூப் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு குட்டியாக ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு கீழே ஒரு எல்இடி ஃபோக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி ஃபோக் லேம்பை அவங்க வந்து ஹாலோஜனில் கொடுத்துருக்கலாம். ஏன்னு சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி LI-T20யோட யூசர் வீடியோ சொல்லியிருப்பேன். நம்ம எல்இடியாக கொடுக்குறது வந்து இன்னொருத்தவங்க கண்ணு பூசும். அது அப்புறம் நம்மளுக்கு வந்து இது மழை டைமில் வந்து அவ்வளோ விசிபிள் இருக்காது. இப்போ நம்ம ஹில்ஸ் ஏறுறோம்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி ஃபோக் லேம்ப் எது கொடுத்துருக்காங்க, நம்ம ஹில்ஸ் போடுறப்ப நம்மளுக்கு அந்த நைட்டில் ட்ரைவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திருப்புறப்பெல்லாம் அதுக்கு தான் ஃபோக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் எல்லோவில் ஹாலோஜனில் கொடுத்துருந்தாங்க. பட் இவங்க வந்து இதை ஒயிட்டாக கொடுத்துட்டாங்க. ஏன் ஒயிட்டை கொடுத்துட்டாங்க? அந்த முன்னே பழைய டிசைன் மாதிரியே வந்து ஹெட்லைட்ஸ் எல்இடி கொடுக்குறது ஓகே, ஒரு ஸ்டைலாக இருக்கும். பட் ஃபோக் லேம்பாச்சும் ஒரு ஹாலோஜனில் கொடுத்தா தான் நம்மளுக்கு கொஞ்சமாச்சு விசிபிளாக இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த கிரில்லுக்கு மேலே ஒரு மாருதி சுசுகி லோகோ வந்துடுதுங்க. அதுக்கு கீழே ஒரு 360 டிகிரி கேமரா கூடிய ஃப்ரண்ட் கேமராவோட இது இங்கே கொடுத்துருக்காங்கங்க. இன்னொன்று வந்துட்டிங்கன்னா இதுதாங்க சைட் லுக். நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து அலாய் வீல்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 16 inches அலாய் வீல்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. வித் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து ORVM பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிலே வந்து டேர்ன் இண்டிகேட்டர் கூட இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு கீழே நம்மளுக்கு அந்த 360 டிகிரி கேமராவோட லெஃப்ட் அண்ட் ரைட் கூடிய கேமராவோட இதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம டோர் ஹேண்டில்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கனாலும் நம்மளுக்கு வந்து குரோமில் கொடுக்கல, நம்ம நார்மல் பாடி கலரில் தாங்க கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு வந்து வெல்கம் ஃபங்க்ஷன், அப்புறம் அந்த கீ போடுறது அதுக்குள்ளே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது வந்து இத்தனை நாள் வந்து நான் குரோம் ஸ்ட்ரிப்புன்னு, ஆக்சுவலி இட்ஸ் நாட் அண்ட் குரோம் ஸ்ட்ரிப். இது வந்து விண்டோ கார்னிஷ் சொல்லுவாங்க. ஓகேவா, இது எல்லாருமே பார்த்துக்கோங்க. அண்ட் மெயினாக இந்த காரில் வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி பேனலில் எலக்ட்ரிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து ஷார்பின் ஆண்டனா வந்துடுதுங்க. இப்போ நீங்கள் டிசைரோட ரியர் லுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதாங்க நம்ம டிசைரோட ரியர் லுக். சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த டி ஷேப்பில் வந்து எல்இடி டெய்ல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து மாருதி சுசுகி லோகோ வந்துடுதுங்க. அப்புறம் டிசைர் பேட்சிங் வந்துடுதுங்க. அப்புறம் அதுக்கு கீழே ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ரன் ஆகுதுங்க. நமக்கு இந்த இப்போ இருக்க வெர்ஷனில் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்த மாருதி சுசுகி டிசைரில் கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துக்கலாம் இன் மை சஜஷன். அப்புறம் நம்ம இண்டிகேட்டருமே நம்மளுக்கு வந்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ரியரில் இதெல்லாம் வந்து ஹாலோஜனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்னு வந்துட்டிங்கன்னா இதுதாங்க இந்த மாருதி சுசுகி டிசைர் 2024ஓட இன்டீரியர். சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த இன்டீரியரோட அந்த பிளாஸ்டிக்ஸோட அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து நார்மலாக இருந்தாலும் பட் அதோட டெக்ஸ்சர்லாம் நல்லா இருக்குங்க. அதோட கலர்ஸ் உட்டன் அதெல்லாம் கொடுத்துருக்கனால அதோட பார்க்க கொஞ்சம் ராயலாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேரிங்லேருந்து ஆரம்பிப்போங்க. நம்ம ஸ்டேரிங் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆஸ் நம்ம மாருதி சுசுகியோட ஸ்டேரிங். நமக்கு அதிலே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. அப்புறம் அந்த ஆடியோ அப்புறம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்டெச் வந்துடுதுங்க. அதுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து சுசுகி லோகோ வந்துடுது. அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு அந்த இந்த 3 இருக்குல்லங்க, அது வந்து என்னென்னா நம்மளுக்கு அந்த வாய்ஸ் இது பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் சவுண்டை வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு, அந்த காலை வந்து கட் பண்ணுறக்கூடிய இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் டிஎஃப்டின்னு வந்துட்டிங்கன்னா இதாங்க இந்த காரில் இருக்க டிஎஃப்டி. நம்ம மாருதி சுசுகி ஷிஃப்ட்டில் இருக்குல்லங்க, அதே மாதிரி டிஎஃப்டி தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா அதில் வந்து ஓப்பனாக இருக்கும், அந்த கிலோமீட்டர் காமிக்கிற மேலே ஓப்பனாக இருக்கும். இதில் வந்து க்ளோஸ்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு கலர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே மோர் இன்ஃபர்மேஷன் வந்துடுது. நமக்கு இந்த பவர், டார்க்கு, அப்புறம் வந்து அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், அப்புறம் அந்த ரேஞ்சு அது இதெல்லாம் எல்லாமே காமிக்கும். ஆனால் டயர் ப்ரெஷர் பண்ணிட்டு சிஸ்டம்லாம் இந்த காரில் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் ஸ்டேரிங்கோட சைட்லன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த காரில் 360 டிகிரி கேமரா இருக்குல்ல, அதுக்குள்ளேயே வந்து ஆன் பண்ணுறக்கூடிய ஸ்விட்சஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அதுக்குரிய ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இன்ஃபோடைன்மெண்ட் வந்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு 9 inches கொடுத்துருக்காங்க. நம்ம பெலானோ, அப்புறம் வந்து அந்த கிராண்ட் விட்டாரா, அப்புறம் அந்த ஷிஃப்ட்டு, ஃப்ராங்ஸு அந்த மாதிரி காரில் வர மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து இதில் வந்து சுசுகி கனெக்டோடு வந்துடுதுங்க. அப்புறம் இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் காப்லேலாம் வந்து வயர்லெஸ்ஸாகவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஹசார்ட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ஏசி வெண்ட் வந்துடுதுங்க. அப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. ஏசி கூலிங்லாம் ஓகேவாக இருக்கும்.
அப்புறம் அதிலே நம்மளுக்கு வந்து இந்த ரியர் டிஃபாகர், அப்புறம் ஃப்ரண்ட் டிஃபாகர், அப்புறம் அந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ரூஃப்னு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலக்ட்ரிக் சன்ரூஃபை கண்ட்ரோல் பண்ண ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இந்த காரில் வந்து எலக்ட்ரிக் சன்ரூஃப் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ரியர் ஸ்பேஸ்னு வந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த சீட்ஸோட குவாலிட்டினஸ்ஸு, அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சென்ட்ரு பேசஞ்சருக்கு மட்டும் ஹெட்ரெஸ்ட் கிடையாதுங்க. ஆனால் 3 பேருக்குமே வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐசோபிக் வந்துடுதுங்க. அப்புறம் வந்து இந்த காரில் வந்து நம்மளுக்கு வந்து ஆம்ரெஸ்ட் கொடுக்கலங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஏசி வென்ட்ஸ் வந்துடுது பின்னாடி. அப்புறம் நம்மளுக்கு வந்து 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து அந்த ஆம்ரெஸ்ட் இருக்க இடத்துல ஒரு 12 வோல்ட் போர்ட்டும் ஒரு யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த நியூ டிசைரில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாகவே 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து டிரைவர் சைடுக்கு ஒரு ஏர்பேக்கு, அப்புறம் நம்மளுக்கு கோ பேசஞ்சர் சைடுக்கு ஒரு ஏர்பேக்கு, டிரைவர் சைடில் ஒரு ஏர்பேக், ஐ மீன் அந்த சீட்டில் இருக்க கொராய்ஸ் ஏர்பேக்னு சொல்லுவாங்க. அது வந்து டிரைவருக்கும் கோ பேசஞ்சருக்கும் வருங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து வண்டியை சுற்றி சைடில் ஓப்பன் ஆகிற ஏர்பேக் ஃபார் லெஃப்ட் அண்ட் ரைட்டுங்க. அப்புறம் அந்த வண்டியில் வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது, அப்புறம் இஎஸ்பி இருக்குது. அப்புறம் அந்த டிசைரோட ப்ரைஸிங் பற்றி பேசுவாங்க. நம்மளுக்கு இந்த டிசைர் எல்எக்ஸையோட பேசிக் மாடலோட மதுரை ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 லட்சம் வருதுங்க. 8 லட்சம் சில்லற வருதுங்க. அப்புறம் டாப் அண்ட் ஜெட்எக்ஸை ப்ளஸ் ஏஎம்டி எவ்வளோ வருதுன்னா 12 லட்சம் வருதுங்க. இந்த ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்கிறது சூப்பருங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் மாருதி சுசுகி டிசைருங்க. இதே மாதிரி மோர் வீடியோஸ் போடுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரைவ் சேஃப், பி சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.